morning, dear aspirant. So, hope you all are doing good. So, very soon you are going to get the UPSC notification. ஸோ நமக்கு தெரியாது ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். முக்கியமாக இந்த கரண்ட் அஃபேர்ஸோட கன்சாலிடேட்டடாக நம்ம ரொம்ப ப்ரிசைஸாக கொடுக்கறதோட அப்ஜெக்டிவே ப்ரிலிம்ஸில் வந்து சின்சியராக படிக்கிற கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் 30 கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். அந்த 20 கொஸ்டின்ஸ் தான் கேம் சேஞ்சர். அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல we will start our current affairs class. So first, news strategic India strategic shift in oil imports. So India conscious என்ன பண்றாங்க, ரஷ்யனோட ஆயிலை வந்து இம்போர்ட் பண்றத ரெடியூஸ் பண்ணணும்ன்றத முடிவு பண்றாங்க. ஸோ அந்த டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்ப ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி வந்து ஒரு கொஸ்டினா வருது. இப்போ டேட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் செப்டம்பர்ல மட்டும் 29% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 17% வால்யூம் ரெடியூஸ் ஆயிருக்குன்றாங்க. அண்ட் மந்த்ஸ் ஷோயிங் லோயர் இம்போர்ட்ஸ் கம்பேர் டு 2024 அதோட லோயரா இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்தியா வாஸ் ஆப்வியஸ்லி இந்த டேட்டால இருந்து என்ன தெரியுதுன்னா ரெடியூசிங் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ். US also imposed to 25% tariff. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ ரஷ்யாவோட ஷேர் பார்த்தீங்கன்னா 2% இருந்தது. இந்தியாஸ் ஆயில் இம்போர்ட்ல 2% இருந்தது. போஸ்ட் யுக்ரைன் வார்க்கு முன்னாடி வந்து ரஷ்ய ஆயில்ல நிறைய டிஸ்கவுண்டட்லாம் இருந்ததுனால நமக்கு வந்து பெருசா வந்து இம்போர்ட்ஸ் அதிகமா இருந்தது. பட் 2024ல ரஷ்யா பீக் அட் ஓவர் 35%. அப்ப நியூ நிறைய டிபெண்டன்சி கிரியேட் ஆயிருந்து. 2025 ஆன்வர்ட்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா சிங்கிள் சப்ளையரா. ஸோ இப்போ வந்து எப்படின்னா இந்தியா வந்து ஆக்டிவ்லி நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு டைவர்சிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பர்டிகுலரா இன் க்ரூட் ஆயில்ல. ஸோ யூஎஸோட ஷேர் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யுஏஇயோட ஷேர் வந்து 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னலா ஈராக், சவுதி அரேபியா, குவைத் அவங்கள அந்த சப்ளையை வந்து ரிவைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யன் டிபெண்டன்சி ஆல்சோ ரெடியூஸ்டு ஃப்ரம் 35%. ஓகே, அடுத்தது இந்தியாஸ் ஆயில் இம்போர்ட்டோட ரியாலிட்டி பார்த்தோம்னா இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப்டர் யூஎஸ் அண்ட் சைனா. ஸோ 85% இம்போர்ட் வந்து டிபெண்டா இருக்காங்க. ஸோ நம்மளுடைய எக்கானமி 5th லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய எனர்ஜி நீடும் அதிகமா இருக்கு. ஸோ நம்மளோட டிபெண்டன்சினால குளோபல் பிரைஸ் ஷாக்ஸ்ல இருக்கும்போது சப்ளை செயின் இஷ்யூஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆயில் இம்போர்ட்ஸ் இவ்வளோ பண்றதுனால என்ன எக்கனாமிக் இம்பாக்ட் வரும்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். க்ரூட் ஆயில் வந்து இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இம்போர்ட் ஐட்டம். ஸோ ஹை ப்ரைசஸ் இருக்கும்போது இன்க்ரீஸ் சிஏடி அண்ட் இம்பாக்ட் த ருபி வேல்யூஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் பொறுத்த வரைக்கும் எலிவேட்டட் க்ரூட் ப்ரைசஸ் இன்க்ரீஸ் காஸ்ட் ஆஃப் ஃபியூவல்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன்ஸ், இது எல்லாமே இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். கண்டிப்பா வந்து நம்மளோட எக்ஸைஸ் டியூட்டி வந்து இட் கட் த ஃபியூவல் ப்ரைசஸ், இது எல்லாமே. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். ஸோ இந்தியா மெயின்டைன்ஸ் இந்த ரிசர்வ் எங்கன்னா விசாகப்பட்டினம், மங்களூர் அண்ட் படூர். ஸோ 5.3 மில்லியன் டன்ஸ் வந்து நம்மளோட நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் குளோபலா சப்ளை ஷாக் வரும்போது அந்த ரிசர்வ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ கீ ஆர்கனைசேஷன் என்ன ஒபேக். ஸோ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயில் பிரைஸ் பண்றது இந்த கண்ட்ரி தான். ஸோ ஐஏல இந்தியா வந்து ஒரு அசோசியேட் கண்ட்ரியா இருக்காங்க. ஐஏன்றது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான டிபெண்டன்சி எல்லாம் இல்லாம ஒரு டிரான்சிஷன் நோக்கி நம்ம பாலிசி இருக்கானா கண்டிப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனால் பிளெண்டிங்ல 20% பிளெண்டிங் டார்கெட் வச்சிருக்கோம் 2025ல. அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ப்ரொமோஷன் FAME 2 ஸ்கீம் மூலமா அண்ட் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் இஸ் ஆல்சோ தேர். நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து 6%ல இருந்து 15%க்கு இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது இருக்கு. நெக்ஸ்ட், சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, they want to uphold the judicial independence. So in the national tribunal என்ன verdictனா சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் led by Chief Justice of India Gawai and Justice Vinod Chandran, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸசிவ் கண்ட்ரோல் கொடுக்க கூடாது ட்ரிபியூனல் அப்பாயின்மெண்ட்ஸ்ல, ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன்ல.
That is the administrative tribunal, article 323A 323B கீழ administrative tribunal and tribunal on other matters இருக்கு. இந்த ட்ரிபியூனலை வந்து அப்பாயிண்ட் பண்றது எல்லாமே என்னன்னா யூனியன் கவர்மெண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அல்டிமேட் பவர், எக்ஸசிவ் கண்ட்ரோல் இருக்க கூடாது அப்படிங்கிறது. அண்ட் தே ஸ்ட்ரக் டவுன் த ட்ரிபியூனல் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆல்சோ. நேஷனல் ட்ரிபியூனல் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்றாங்க வித்தின் 4 months. ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடியா இருக்கணும்ன்றது. ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல கான்ஃபிளிக்ட் வருது. எங்க கான்ஃபிளிக்ட் வருதுன்னா ஜுடிஷியரி, இது வந்து ஒரு டசில் வார், எப்பவும் நடக்கக்கூடிய வருவார். எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் ரிச், ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ கவர்மெண்ட் தான் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா யார் பண்றா? பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் எப்பயுமே வந்து சில நேரத்துல ஓவர் ரைட் பண்றாங்க ஜுடிஷியல் டிசிஷன். ஸோ ஆர்டினன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக் டவுன் பண்றாங்க. வேற ஜுடிஷியல் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அவங்க வயலேஷன். ட்ரிபியூனல் மஸ்ட் ரிமைன் இம்பார்ஷியல்ன்றாங்க. கவர்மெண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் லிட்டிகன்ட்ன்றாங்க. ஸோ ஆக்சுவலி அம்பேத்கரே என்ன சொல்றாருன்னா, த கவர்மெண்ட் should bound to the advice of the judiciary அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். ஏன் அப்படின்னா ஜுடிஷியரி இஸ் த ஹையஸ்ட் கார்டியன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நத்திங் இஸ் அபவ் த கான்ஸ்டிடியூஷன். அப்ப யாரா இருந்தாலும், அது எக்ஸிகியூட்டிவா இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவா இருந்தாலும், ஷுட் பவுண்ட் டு த சுப்ரீம் கோர்ட்ன்றது அம்பேத்கர் சொல்றாரு. ஸோ இதுல இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து டாமினண்டா அப்பாயின்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது, ஸோ டென்யூரை கர்டைல் பண்றது, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இது எல்லாமே, அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் ஓவர் சாலரிஸ், டென்யூர்ஸ் இது பண்றாங்க. ஸோ பார்லிமெண்ட் பாஸ்ட் லா வித்தவுட் டிபேட். ஸோ இதெல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் வந்து நம்ம கண்டிப்பா தெரியணும். ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது, ரிமெம்பர், பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது, அது ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் மூலமா எவால்வ் ஆன ஒரு விஷயம். ஸோ பார்லிமெண்ட் வந்து கம்ப்ளீட்டா கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ண முடியாது. சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்லிமெண்ட் தொடவே முடியாது, ஏன்னா அது சாக்ரோசன்ட் இன் நேச்சர், புனிதத்தன்மை வாய்ந்தது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. 1951 to 65ல சங்கரி பிரசாத் வெர்சஸ் சஜ்ஜன் சிங்ல அன்லிமிட்டெட் பார்லிமெண்ட் வந்து எதை வேணாலும் அமெண்ட் பண்ணலாம், கம்ப்ளீட் பவர் இருக்குன்னாங்க. அது கோலக்நாத் கேஸ் 1967ல ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க. நீ எல்லாத்தையும் அமெண்ட் பண்ண முடியாது, பார்லிமெண்ட் cannot amend ஃபண்டமெண்டல் ரைட்ன்றாங்க. 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் அப்படிங்கிறத முதல் முறையா கிரியேட் பண்ணது கேசவானந்த பாரதி கேஸ். சோ இப்ப வந்து நிறைய டாக்ட்ரைன் எவால்வ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக் ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்திருக்காங்க. லைக் பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது சுப்ரீமசி, கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். சோ நீங்க என்ன நினைச்சாலும் எல்லாம் வந்து அமெண்ட் பண்ண முடியாது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், ஜுடிஷியல் ரெவ்யூ, there should be a separation of power between executive and judiciary, federalism, இதெல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர். இன்னமும் they keep on evolving. சோ பேசிக் ஸ்ட்ரக்சரோட லேண்ட்மார்க் கேஸ் வந்து இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜ் நாராயண் கேஸ்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரா டிக்ளேர் பண்றாங்க. எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல செக்யூலரிசம் பேசிக் ஸ்ட்ரக்சரா டிக்ளேர் பண்றாங்க. மினர்வால் மேல் கேஸ்ல அமெண்டிங் பவரே வந்து லிமிட் பண்ணாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் கான்ஃபிளிக்ட் வரும்போது நஜா கேஸ்ல வந்து ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ பேசிக் ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம்பிள்ல எழுதணும். சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால என்ன ஒரு பாசிட்டிவிட்டினா, அத்தாரிட்டேரியனிசம் இருக்காது, ஐடென்டிட்டியை வந்து பிரிசர்வ் பண்ணும். கான்ஸ்டிடியூஷன் நெவர் லோசஸ் இட்ஸ் கோர் கேரக்டர், ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாமே. சோ இட் அப்ஹோல்ட் ரூல் ஆஃப் லா, அதுதான், அதனால இது மேட்டர்ஸ். So ISRO breakthrough in cryogenic engine technology. So ISRO successfully demonstrated the CE-20 cryogenic engine. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்டா சொல்லப்படுறாங்க. ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட் ஃபெசிலிட்டி மகேந்திரகிரியில நடந்தது. ஒரு 10 செகண்ட் டெஸ்ட் வேக்யூம் கண்டிஷன்ல பண்ணாங்க. ஸோ மல்டிபிள் இன்ஃபிளைட் ரீஸ்டார்ட் பண்ண முடியுதான்றத டெஸ்ட் பண்ணாங்க ஆர்பிட்ல. ஸோ என்ன, இது வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் லீப், டெக்னாலஜிக்கல் பயங்கரமான ஒரு இன்டர்வென்ஷனா பார்க்கப்படுது. ஸோ கேஸ் ஸ்டார்ட் அப் சிஸ்டம்ல இருந்து டர்போ பம்ப்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது டெக்னாலஜி. ஸோ இது ரிலையபிள் சிங்கிள் ஸ்டார்ட் ஆபரேஷனா இருக்கு. இதை வந்து ககன்யான் மிஷன்ல யூட்டிலைஸ் பண்ணலான்றாங்க. யூட்டிலைஸ் பண்ணாங்க இந்த டேங்க் ஹெட் ஸ்டார்ட். அப்ப இப்ப இருக்கிறது நியூ பூட் ஸ்ட்ராப் மோடு.
இன்ஜின் வந்து ஸ்டெடி ஆபரேஷன்ல இருக்கும், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டார்ட் அப் அசிஸ்டன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது, டைரக்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அதுக்குன்னு ஒரு ஓன் பவர் அண்ட் ப்ரெஷர். So that is called bootstrap mode. Okay, the CE20 engine is India's first indigenously developed high thrust cryogenic engine. So launch vehicle வந்து LVM3 ல cryogenic propellants என்ன யூஸ் பண்றாங்கன்னா liquid hydrogen as fuel, liquid oxygen as oxidizer. Okay, why cryogenic engine அப்படினா it provides high efficiency, efficient fuel usage, longer missions-ல இது யூஸ் பண்ணிக்கலாம், propellant weight வந்து குறைவா இருக்கும், heavy payloads வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், லைக் geostationary orbitலலாம் கொண்டாந்து place பண்ணணும் அப்படின்னா. So it is very important for communication satellite, navigation satellite and space payload. So Atmanirbhar Bharat பொறுத்த வரைக்கும் in spaceல இது வந்து 100% self reliant. So நம்ம இதுக்கு அப்புறம் இந்த cryogenic டெக்னாலஜியை ஃபாரின் கண்ட்ரில டிபெண்ட் பண்ண அவசியம் இருக்காது, அதனால நம்ம இண்டிஜினியஸ் கேப்பபிலிட்டியில டெவலப் பண்ணது ஹை த்ரஸ்ட் பவர். ஸோ நம்ம இதை டெவலப் பண்ணதுனால குளோபலி நம்ம காம்படிட்டிவா இருக்கும் டெக்னாலஜியில. ஸோ இட் ஹேண்டில்ஸ் மேசிவ் ப்ரொபலண்ட் லோட்ஸ். இந்தியா ஸ்பேஸ் ஆம்பிஷியஸ் பொறுத்த வரைக்கும் சந்திராயன் 2 2019ல லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் demonstrating CE20's deep speed capacity, OneWeb commercial satellite deployment, India's launch service competitiveness சொல்ல முடியும். Gaganyaan program வந்து CE20 version modify பண்ணி India's human space flight mission, launch vehicle LVM3 operation is ongoing mission இப்ப இருக்கு. Okay, Supreme Court role on presidential reference. So constitutional bench headed by CJI Gawai our examine whether judiciary can impose the timelines on governors on the president regarding state bill. Particularly தமிழ்நாடுல நம்ம பில்லே பாஸ் ஆகாம நிறைய இருக்கு because governor withholding the assent for the bill. இப்போ இது பேர் constitutional conflict. So Supreme Court April 8 judgment வந்து ஒரு 3 month deadline கொடுக்குறாங்க கவர்னருக்கு. ஒன்னு ஸ்டேட் பில்ல ஒன்னு give assent, otherwise give a recommendation. But indefinite delayன்றது வந்து it is a constitutional, இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம்ன்றாங்க. So யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, this encroaches on executive domain, ஜுடிஷியரியா இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, it is a violation of separation of power. So இதுல வந்து நீங்க தலையிடக்கூடாதுன்றாங்க. பட் கோர்ட் என்ன சொல்றாங்க, we cannot sit idle, we cannot remain passive because it is a constitutional authority failed to perform their duty. So கவர்னர்ன்றது constitutional body, constitutional authority. If a constitutional authority failed to perform the duty, judicial intervention இருக்கணும். So அது பேர் தான் judicial review. Judicial reviewன்றது constitutionality இருக்கான்றதை செக் பண்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. So and also indefinite delay இருக்கிறது, that is protecting the கண்டிப்பா federalism protect பண்ணணும். So one size fits all problem, each bill has unique, each bill has issues. So uniform 3 month timeline is self destructive. And separation of power பொறுத்த வரைக்கும் court cannot issue mandamus to governor or to assent to bills. Okay, constitutional review needs some time ன்றதையும் சொல்லியிருக்காங்க. Presidential reference ன்றது என்ன, article 143 power படி president can seek Supreme Court's advisory opinion on question of law. அதுல வந்து general advisory இருக்கு, இல்ல dispute இருக்கு. Supreme Court opinionum binding கிடையாது, but it has some high value. So purpose of article 143 என்ன, it resolve constitution legal ambiguity வந்தா resolve பண்றதுக்காக. So ஏதாவது பெரிய dispute வராம தடுக்கிறதுக்காக. So எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக. So கோஆபரேட்டிவா ஹார்மோனியஸா எல்லா ஆர்கன்ஸும் ஒர்க் பண்ணணும் டெமோக்ரஸிலன்றதுக்காக. So பெரிய பெரிய யூனியன் கேஸ்ல பார்லிமெண்ட் வந்து சீட் பண்ணலாமா பாகிஸ்தானுக்கு அப்படிங்கிறத, அது வந்து அதே மாதிரி அயோத்தியா டிஸ்பியூட்லயும் சுப்ரீம் கோர்ட் டிக்ளைன்ட் டு ஆன்சர். இட் இஸ் a rare example of refusal. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ட கேக்குறாங்க,
ஆர்டிகல் 143 கீழ அட்வைசரி ஒப்பீனியன் கொடுங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப ரேர் ரெஃப்யூஸ் பண்ணலாம். அட்வைசரி ஒப்பீனியன் கொடுக்காம ரெஃப்யூஸ் பண்ணலாம். அது அயோத்தியா டிஸ்பியூட் கேஸ். 2G ஸ்பெக்ட்ரம்ல ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் நீட் நாட் ஆல்வேஸ் பி த்ரூ ஆக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லி அவங்க ஒப்பீனியன் கொடுத்தாங்க. ஸோ டெல்லியில ரெஃபரன்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் டெல்லி கவர்மெண்ட் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர், அதுவும் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. ஸோ try to answer this mock question. Energy security is not just about affordable prices, but also about a diversified and resilient supply chain. In light of this, analyze India's recent strategy to reduce its dependence on Russian oil imports. So current affairs daily follow பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல queries இல்ல எப்படி படிக்கணும்ன்ற ஐடியா இல்ல அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. We'll definitely, our team will guide you and support you. Wish you all the success. Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.